ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லோருக்கும் வணக்கம். நம்ம ஏஏ தமிழ் ஸ்டோரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் சரண். நம்ம ஆடியோ நாவலை கேட்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். வைதேகி, விஜய், இனியாக்கு தோட்டத்தை கூட்டிகிட்டு போய் சுற்றி காமிடா என்று மகனுக்கும் மருமகளுக்கும் தனிமை தேடி கொடுக்க, விஜய் இனியாவின் முகம் பார்க்க அவனின் பார்வையில் உள்ள கேள்வியை அறிந்தவள் சரி என்று தலையாட்ட அவளை தோட்டத்திற்கு கூட்டி சென்றான். இருவரும் ஒருவருக்கு ஒருவர் அமைதியாக அருகருகே நடந்து கொண்டே இருந்தனர். அவர்கள் வீட்டை சுற்றிலும் தென்னை மரத்தோப்பு, வாழை மரத்தோப்பு, ரோஜா, மல்லிகை என அனைத்து பூச்செடிகளும் கண்ணை கவரும் வகையில் இருந்தனர். அனைத்தையும் கண்ட இனியாவிற்கு கண்களில் ஆர்வம் மின்ன அதை ரசித்தவளை ரசித்து கொண்டிருந்தான் விஜய். ரோஜா செடிகளுக்கு அருகே சென்ற இனியா சிவப்பு வண்ண ரோஜாவின் அருகில் சென்று அதை முகர்ந்து பார்த்தாள். அதை பார்த்த விஜய்க்கு அந்த சிவப்பு வண்ண ரோஜாவை விட தன்னவளின் முகம் அழகாக இருப்பதை உணர்ந்தான். தன்னவன் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்தவள் விஜயை பார்க்க, அதுவரை அவளை பார்த்து கொண்டிருந்தவன் இனியாவின் அருகில் வந்து அந்த ரோஜாவை பறித்து இனியாவின் தலையில் வைத்துவிட, அந்த ரோஜாவின் நிறத்தை போலவே இனியாவின் முகமும் சிவந்து போனது. வெட்கத்தில் அவனை பார்க்க முடியாமல் முன்னால் நகர்ந்து செல்ல அவளின் பின்னாலேயே விஜயின் கால்கள் சென்றன. ஹே ராங்கி, நீனடி என்று விஜய் சொல்ல, முடியாது போடா என்றவளை, என்னது டாவா என்று அவளை அடிக்க கையோங்கிய விஜயை பார்த்தவள் அவனின் கைக்கு சிக்காமல் ஓடினாள். ஓடிச் சென்றவளை விஜய் துரத்தினான். தோட்டத்தில் இனியாவின் சிரிப்பு சத்தமும் விஜயின் பேச்சு சத்தமும் கேட்க ஸ்வேதாவிற்கு அங்கு நிலை கொள்ள முடியவில்லை. இருவரையும் தேடிக்கொண்டு தோட்டத்திற்குள் சென்றாள் ஸ்வேதா. இனியாவை ஒரு வழியாக பிடித்த விஜய் அவளை அருகில் உள்ள ஒரு மரத்தில் சாய்த்து அவளை தலை முதல் கால் வரை கண்களாலேயே பருகினான். படபடக்கும் இமைகள், வெக்கத்தில் சிவந்த கன்னங்கள், என்ன சொல்வதென்று தெரியாமல் துடிக்கும் இதழ்கள், சங்கு போன்ற கழுத்து, பளிச்சென்று எடுப்பாக தெரியும் இடை என கண்களாலேயே ரசித்தவன் அவளின் இடையை பற்றி கொள்ள, தன்னவனின் தொடுகையில் மங்கையவள் மயங்கி அவனின் மூச்சுக்காற்று அருகில் பட கண்களை இறுக்கி மூடிக்கொண்டாள். அவனின் கைகள் அவளிடம் மெல்ல தன் தேடலை தொடங்க, அவளின் துடிக்கும் இதழை தன் இதழ் கொண்டு சிறைப்பிடிக்க, இனியாவின் கைகள் தானாக விஜயின் தோளில் மாலையாக கோர்த்து கொள்ள நீண்ட முத்தம் ஒன்று அரங்கேறியது. விஜய் மற்றும் இனியாவின் சத்தம் இல்லாததை உணர்ந்த ஸ்வேதா இவர்களை தேடிக்கொண்டு தோட்டத்திற்குள் வந்தாள். ஸ்வேதாவின் கண்ணுக்கு இருவரின் நிலையும் கண்ணிற்கு காட்சியளிக்க, விஜயத்தான் என்று ஸ்வேதாவின் உச்சரிப்பில் இருவரும் துள்ளி விலகினர். இருவரின் முத்த காட்சியை பார்த்த ஸ்வேதாவிற்கு உடல் முழுவதும் பற்றி கொண்டு வர, விஜயத்தான் என்ன பண்றீங்க? உங்களுக்கு பார்த்த பொண்ணு ஓடி போனதால தான் போனா போகுதுன்னு இவ கழுத்துல தாலி கட்டுனீங்க. இவ வீட்டுலையும் வசதியான இடம்னு படிக்கிற பொண்ணுன்னு கூட பார்க்காம கட்டி வச்சுட்டாங்க. நல்ல ஆண்களை எப்படி மடக்கி கைக்குள்ள போட்டுக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க போல. வந்த 2 நாள்ல உங்களை என்று அவள் சொல்லி முடிக்கும் முன் விஜயின் காரங்கள் ஸ்வேதாவின் கன்னத்தை பதம் பார்த்திருந்தது. ஸ்வேதாவின் பேச்சை கேட்ட இனியாவிற்கு தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் கண்களை விட்டு கண்ணீர் வெளிவர மனம் ரொம்ப பாரமானது. ஸ்வேதா சொல்வதிலும் பாதி உண்மை இருக்கிறது. படிக்கும் என தெரிந்தும் தங்களின் சுயநலத்திற்காக தன் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி விட்டார்கள். இவன் தொடும்போதும் தன்னை அவனிடம் ஒப்படைத்துவிட்டு நின்றதற்கு பெயர்? இவனின் தொடுகைக்காக என் உடல் ஏங்குகிறதோ, என் மனமும் இவன் பின்னால் செல்கிறதே. இவள் சொன்னது போல் 2 நாளில் ஒரு ஆணிடம் இவ்வளவு மயங்கி நின்றிருக்கிறேன் என்றால் என்று யோசித்தவளுக்கு அதற்கு மேலும் அங்கு நிற்க முடியாமல் அழுது கொண்டே வீட்டை நோக்கி ஓடினாள். ஸ்வேதா, இது ஏன் லைஃப்,
அவன் என் பொண்டாட்டி. 2 நாள் முன்னாடி தாலி கட்டி இருந்தாலும் அவன் என் பொண்டாட்டி தான். 2 வருஷம் முன்னாடி தாலி கட்டி இருந்தாலும் அவன் என் பொண்டாட்டி தான். யாரு கூட எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும். நீ உன் வீட்டுக்கு நடைய கட்டு. இது லாஸ்ட் வார்னிங். இனி ஒருக்கா என் விஷயத்துல மூக்க நுழைச்ச உன் உடம்புல உயிரே இருக்காது என்று அவளின் கன்னத்தில் மீண்டும் ஒரு அறை விட சுற்றி கொண்டு போய் கீழே விழுந்தாள் ஸ்வேதா. கீழே விழுந்தவளை கல்லையும் மண்ணையும் பார்ப்பது போல் நடந்து அவன் வீட்டை அடைந்தான். விஜயை பார்த்த வைதேகி, விஜய் கண்ணா, என்னடா ஆச்சு? இனியா அழுதுட்டே போறா. சின்ன பொண்ணு, பார்த்து பக்குவமா நடந்துக்கோன்னு உன்கிட்ட சொன்னலடா என்று தன் மகனை குற்றம் சொன்னாள் வைதேகி. அம்மா, ஸ்வேதாவை ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டுக்கு அனுப்புங்கம்மா. நான் கீழே வரும்போது அவன் கண்ணில் பட்டா அவ தொலைஞ்சா என்று கத்திக்கொண்டே தன்னவளை தேடி அவனின் அறைக்கு சென்றான். இனியா தங்களின் அறையில் கட்டலில் படுத்து அழுது கொண்டு இருந்தாள். அறை கதவை திறந்து கொண்டு வந்த விஜய், இனியா வேக்கப் ப்ளீஸ் என்று அவளை எழுப்ப அவள் அப்போதும் குலுங்கி குலுங்கி அழுது கொண்டே இருந்தாள். இனியா என்று மீண்டும் விஜய் அழைக்க, போதும் விஜய் ப்ளீஸ், என்னை விட்டுருங்க, என் லைஃப் நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்ல, உன்கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இனியா, இனி உன் லைஃப் என் லைஃப்னு எதுவும் இல்லை, நம்ம லைஃப் இது. என்ன முடிவெடுத்தாலும் எல்லாத்தையும் யோசிச்சு தான் முடிவெடுக்க முடியும் என்று சொன்னவன் அறையை விட்டு வெளியேறினான். தன் பைக்கை எடுத்துக்கொண்டு அதிவேகத்தில் சென்ற தன் மகனை பார்த்த வைதேகிக்கு விஜய் மற்றும் இனியாவை காலையில் இவர்கள் இருவரையும் பார்த்து துல்லியமானது இப்போது சோர்ந்து போனது வைதேகிக்கு. பைக்கை எடுத்துக்கொண்டு வந்தவன் லாங் டிரைவ் சென்றான். மணி 8 தொடும் வரை ஓட்டிக்கொண்டே இருக்க ஒரு ஹைவேயில் நின்றவன் கைகளை கட்டிக்கொண்டு பைக்கில் சாய்ந்தவாறு நின்றிருந்தான். நாளை ஒரு நாளை இங்கு கழிக்க வேண்டும். நாளை தாலி பிரித்து கூர்க்கும் ஃபங்க்ஷன் முடிந்தவுடன் இனியாவை கூட்டிக் கொண்டு ஊற்றி சென்று விட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். தன்னவளின் முகம் கண்முன் வந்து போக வீட்டை நோக்கி சென்றான் விஜய். வீட்டில் நுழைந்த விஜய் யாரிடமும் எதுவும் பேசாமல் தனது அறைக்கு சென்றான். இனியா அழுதழுது சோர்ந்து உறங்கியும் விட்டாள். மெத்தையில் ஒரு ஓரத்தில் கலைந்த ஓவியமாக இருந்தவளை காணும்போதே நீண்ட நேரம் அழுததற்கான அறிகுறி கண்களில் வழிந்த நீர்க்கோடுகள் காட்டி கொடுத்தது. அவளின் அருகே அமர்ந்தவன் அவளின் தலையை மெல்ல வருடி கொடுக்க தன்னவனின் கதகதப்பில் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றாள் இனியா. அவளின் தலையை கோதியவாறு அவள் அருகில் படுத்த விஜய் அவளின் அழகில் மெய்மறந்துதான் போனான். அவளை கண்களாலேயே வருட துயில் கொண்ட மாதுவிற்கோ தூக்கத்திலும் தன்னவனின் ஊசி குத்தும் பார்வை ஒருவித உணர்வை தர உடல் சிலிர்த்தவள் அருகே இருந்த விஜயின் மேல் ஒட்டிக்கொண்டு அவனின் கதகதப்பில் உறங்கி போனாள். தன்னவளின் தொடுகையில் காலை நடந்த அனைத்தையும் மறந்து விஜய் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றான். காலை கதிரவன் மெல்ல மெல்ல தன் கரத்தினால் இருள் என்னும் போர்வையை பகலிடமிருந்து விலக்கி கொண்டிருந்தது. கதிரவனின் கதிரொலியை கண்ட பறவை கூட்டங்கள் சூரிய கதிர்களை வரவேற்கும் விதமாக ஆங்காங்கே ஆர்ப்பரித்து கொண்டிருந்தது. பறவையின் சத்தத்தில் கண்விழித்த இனியா விஜயின் கைவளைவில் சிக்கிக் கொண்டிருந்தாள். தன்னவனின் சுவாச காற்று தான் சுவாசிக்கும் தொலைவில் இருந்தது. அடர்ந்த புருவங்கள், கூர் நாசிகள், தடித்த உதடுகள், அலையலையான கேசங்கள், ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட், ஷார்ட்ஸ் என உறங்கிக் கொண்டிருந்தான். தன்னவனை கண்டு அவளின் மனம் அவனிடம் விழத்தான் செய்தது. அவனின் உருவத்தை கண்களுக்குள் நிரப்பிக் கொண்டாள். தன்னவனின் நினைவிலும் நிஜத்திலும் உருகி கிடந்தவள் தன்னிலைக்கு மீண்டு வந்தவள். விருமாண்டி எப்போ வந்தான் என்று எண்ணிக்கொண்டு அவனின் கைச்சிறையில் இருந்து அவனின் துயில் களையாமல் வெளிவந்தவள் குளியல் அறைக்குள் சென்றாள். குளித்து முடித்து ஒரு காட்டன் நைட்டியில் கூந்தலில் ஈரம் சொட்ட சொட்ட வெளிவந்தவள் டவலை கொண்டு கூந்தலை தோட்டி கொண்டிருந்தாள். மெல்ல கண் விழித்த விஜய் அருகில் தன் ராங்கியை காணாமல் கண்களை திறக்க தன்னவளின் தரிசனம் அவனின் அருகே கிடைக்காமல் அவனின் எதிர்ப்புறம் கிடைத்தது. அழகு ஓவியமாக இருந்தவளை பார்க்க பார்க்க திவிட்டவில்லை விஜய்க்கு. காலிங் பெல் சத்தம் கேட்க இனியா சென்று கதவை திறக்க வைதேகி 2 காப்பி கப்புடன் இருக்க, வாங்க அத்தை என்று இனியா உள்ளே அழைத்தாள். சீக்கிரம் கிளம்பி 2 பேரும் கீழே வாங்க,
எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாலி பிரிச்சு கோர்க்கணும் இனியா என்று சொல்லிக்கொண்டே இருக்கும்போதே எழுந்தமர்ந்த விஜய், குட் மார்னிங் அம்மா. குட் மார்னிங் இனியா என்று சொல்ல, இனியா அருகே வைதேகி இருக்கும் காரணத்தினால் குட் மார்னிங் என்று மட்டும் சொல்லி விஜயை முறைத்தாள். இனியாவின் முறைப்பை கண்ட விஜய் ஸ்வேதாவின் மீது உள்ள கோபத்தை தன்மேல் அவள் காட்டுவதை புரிந்து கொண்டவன் இனியாவை பார்த்து ஒற்றை கண்ணை அடிக்க, அதை எதிர்பாராத இனியா சற்றென்று முகத்தை வைதேகியின் புறம் திருப்பிக் கொண்டாள். இருவரையும் கூர்ந்து பார்த்த வைதேகி இனியாவின் முகம் சரியில்லை என்பதை உணர்ந்தவள், இனியா, அம்மா அப்பா உன் அண்ணன் எல்லாரும் வராங்கம்மா, முகத்தை இப்படி வச்சிருக்காத, வாழ்க்கையோட யதார்த்தத்தை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுமா. எதிர்பாராதபடி நடந்த கல்யாணமா இருந்தாலும் இதுவும் கல்யாணம் தாம்மா. விஜய்க்கு நீயும் உனக்கு ஆகணும்னு முடிவாயிருச்சு. ஒருத்தர் புரிஞ்சு நல்லபடியா வாழணுமா 2 பேரும், அதுதான் என்னோட ஆசை என்று வைதேகி பேசிக்கொண்டிருக்கும் போதே இனியாவின் அன்னை கீதாவும் இனியனின் மனைவி மற்றும் விஜயின் தங்கையுமான ராதாவும் இனியாவின் அறைக்கு வந்தனர். அவர்களை கண்ட வைதேகி, வாங்க சமந்தி, வாடா ராதா என்று இருவரையும் வரவேற்க விஜயும் இருவரையும் வரவேற்றனர். இனியா யாரிடமும் எதையும் பேசாமல் தரையை பார்த்தவாறே நின்று கொண்டிருந்தாள். இனியாவை கவனித்த விஜய் இனியாவிடம், கீதா ஆண்டி உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, சீக்கிரம் ரெடி ஆயிட்டு கீழே வா என்று சொல்லி அவன் வைதேகி மற்றும் ராதாவை கூட்டிக் கொண்டு அறையை விட்டு வெளியேறினான். வெளிவந்ததும், அம்மா இனியாவையும் ஆண்டியையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா, அவ ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காமா என்று தன்னவளுக்காக விஜய் கவலை கொள்ள, வைதேகி, விடு விஜய், காலங்கள் எல்லாத்துக்கும் மருந்து, எல்லாம் சரியாயிரும் என்று சொல்ல, நான் நாளைக்கு ஊட்டி கிளம்புறேம்மா, நான் அங்கே போனதும் அப்பப்போ வந்து இனியாவை பார்த்துக்கோங்கம்மா என்று சொல்லிக்கொண்டு இருக்கும்போதே இனியன் விஜயின் அருகில் வர, வாங்க இனியன், எப்படி இருக்கீங்க என்று நலம் விசாரித்தான். இனியன், விஜய், இனியா இப்போ பரவாயில்லையா, எப்படி இருக்கா என்று தயங்கி கொண்டே கேட்க, ஏதும் மாற்றமில்லை இனியன், உங்கள் மேலே எல்லாம் இருக்கிற கோபம் இன்னும் குறையல, உள்ள ஆன்டி கூட ரூமில் தான் இருக்கா, போய் பாருங்க என்று விட்டு விஜய் தயாராக கிளம்பினான். இனியாவின் தாய் கீதா எத்தனையோ முறை பேசியும் கெஞ்சியும் இனியா ஒரு வார்த்தை கூட பேசவில்லை யாரிடமும். கீதாவின் உதவியுடன் புடவை கட்டி அலங்காரம் செய்து கீழே கூட்டி வந்தாள் கீதா. விஜய் மற்றும் இனியன் இருவரும் ஹாலில் அமர்ந்திருக்க இனியனின் அருகில் ராதா அமர்ந்திருந்தாள். கீதாவின் துணையுடன் கீழிறங்கி வந்த இனியா பச்சை நிற சேலையில் மெரூன் நிற பார்டர் வைத்த ஒரு அழகிய பட்டுசாரி ஒன்றை கீதாவின் உதவியுடன் அணிந்திருந்தாள். பச்சை மற்றும் மெரூன் நிற வளையல்கள், காதில் குடை போல் அமைக்கப்பட்ட ஸ்ட்ரெட், கழுத்திலும் புடவைக்கு ஏற்றது போல் தங்க நகைகள் அணிவித்திருந்தாள். மெரூன் நிற அழகிய பொட்டு புருவத்திற்கு இடையில் மயலிட்டு அவளின் அழகை எடுத்து காட்டியது. தலையில் மல்லிகை சரம் சூட்டப்பட்டு கழுத்தில் விஜயின் கையால் கட்டப்பட்ட புது மஞ்சள் கயிற்றுடன் அழகு பதுமையாக வந்த தேவதையின் உருவத்தை அங்கிருந்த அனைவரும் ரசிக்கத்தான் செய்தனர். நம்ம விஜய்க்கு சொல்லவா வேண்டும், மயில் போல் அவள் மெல்ல அடியெடுத்து வைத்து வந்ததை பார்க்க பார்க்க இரு கண்கள் போதாது என்றுதான் நினைக்க தோன்றியது விஜய்க்கு. இனியாவை விஜயின் அருகில் அமர வைத்தனர். கண் சிமிட்டாமல் பார்த்திருந்த விஜயை விஜயின் நண்பர்கள் சத்தமிட்டு கலாய்த்தனர். தன் உணர்வுக்கு மீண்ட விஜய் சட்டென்று பார்வையை வேறுபுறம் திருப்பிக் கொள்ள, விடுவேனா என்று விஜயை வம்பிழித்து கொண்டே இருந்தனர். உறவினர்கள் அனைவரும் சில சடங்குகளை செய்து கொண்டிருக்க இனியாவின் காதருகில் குனிந்த விஜய், யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல் இனியா என்று அவன் சிலாகித்து சொல்ல, அதை கேட்ட இனியாவின் முகம் இரத்தமென சிவந்திருக்க அதை புகைப்படமாக அஜயின் ஃபோன் படம் பிடிக்கப்பட்டது. இனியன் மற்றும் ராதாவின் பொருத்தத்தை விட விஜய் மற்றும் இனியாவின் பொருத்தம் அனைவரையும் கண்ணை கவரும் விதமாகவே அமைந்திருந்தது. தாலி செயினில் மாங்கல்யத்தை கோர்த்து விஜயின் கையால் இனியாவின் கழுத்தில் சூட்டப்பட்டது.
இனியாவும் தலை குனிந்தபடி தாலி செயினை ஏற்றுக்கொண்டாள். அதே நேரத்தில் இனியனின் கையாலும் ராதாவின் கழுத்தில் தாலி செயின் போடப்பட்டது. இனியாவின் நெற்றி வகுட்டில் விஜயின் கரங்கள் குங்குமமிட்டவுடன் இவன் என்னுடையவன் என்ற உணர்வு இனியாவின் மனதில் எழத்தான் செய்தது. விஜயின் மனதிலும் இவள் தன்னுடையவள் என்ற எண்ணம் வேரூன்றி இருந்தது. இவை அனைத்தையும் இரு ஜோடி கண்கள் பொறாமையுடனும் ஆத்திரத்துடனும் பார்த்து கொண்டிருந்தது. ஸ்வேதாவும் அவளின் தந்தையும் ஆகிய இருவரும் தான் இருக்க வேண்டிய இடத்தில் இவளா என்ற எண்ணம் ஸ்வேதாவின் மனதிலும், தன் மகளுக்கு அமைய வேண்டிய வாழ்க்கை இவளுக்கா என்ற எண்ணம் அவளின் தந்தை மனதிலும் மிக ஆழமாக பதிந்து இனியாவின் மேல் அதிகப்படியான வெறுப்பை வளர்த்து கொண்டிருந்தனர். ஃபங்க்ஷன் முடிந்து உறவினர்கள் அனைவரும் கிளம்பிக் கொண்டிருந்தனர். இனியாவின் பெற்றோர்கள் கிளம்பிக் கொண்டிருக்க அவர்களை விட்டு பிரியும் துயரமும், தன்னை திடீர் திருமணத்தில் இணைத்து விட்டார்கள் என்ற கோபமும் அவர்களை விட்டு ஒதுங்கி இருக்க நினைத்து தோட்டத்தின் பக்கம் சென்றாள் இனியா. விஜய் மற்றும் இனியாவின் தாலி பிரித்து கோர்க்கும் ஃபங்க்ஷன் முடிந்ததும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அந்த இடத்தை விட்டு தோட்டத்திற்குள் வந்தாள் ஸ்வேதா. அடுத்து என்ன செய்வதென்று யோசித்தவளுக்கு முதலில் விஜயிடமிருந்து இனியாவை பிரிக்க வேண்டும், அப்போதுதான் நான் அந்த இடத்தை பிடிக்க முடியும் என்று நினைத்தவள் காதுகளில் யாரோ வருவது காலடி சத்தத்தின் மூலம் அறிந்தவள் யாரென்று பார்க்க தொடங்கினாள் ஸ்வேதா. வருவது இனியா என்று அறிந்த ஸ்வேதா போனில் தன் தோழியிடம் பேசுவது போல் நடித்து போனை காதில் வைத்து கொண்டு அழுது கொண்டிருந்தாள். அவளின் அழுக்குரல் கேட்டு ஸ்வேதாவின் பக்கம் வந்த இனியாவிற்கு ஒரு நொடி தயக்கம். இவள் அருகில் செல்லலாமா என்று யோசித்தவள் காதில் ஸ்வேதா பேசும் அனைத்தும் விழுந்தது. கடவுளுக்கே இது அடுக்குமா கவி? நான் இருக்க வேண்டிய இடத்துல இப்போ இன்னொருத்தி இருக்கா கவி? என்னால் தாங்கிக்கவே முடியல. விஜயத்தா மனசுலையும் நான் இருக்க கவி. அபிநயா கூட இருக்க கல்யாணத்தை நிறுத்தி நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கலான்னு தான் நினச்சோம். இப்படி ஆயிடுச்சு கவி. அவர் அதை ஏற்றுக்கிட்டாரு கவி. எல்லார் முன்னாடியும் இப்போ வந்தவளை விட்டு கொடுக்காம பேசுகிறாரு கவி. என் காதல் செத்து போச்சுடி. அதுதான் என்னால் ஏற்றுக்கவே முடியல கவி. நான் இனி உயிரோடு இருந்து என்ன பண்ண போகிறேன்? நான் வாழ்ந்த வாழ்க்கையை என் கண் முன்னாடி இன்னொருத்தி வாழ்கிறத பார்த்துட்டு எப்படி என்னால் உயிரோடு இருக்க முடியும்டி? நீயே சொல்லு. இனி யான்னு ஒருத்தி மட்டும் எங்களுக்கு நடுவில் வராமல் இருந்தால் நாங்கள் கல்யாணம் பண்ணி எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்திருப்போம் கவி என்று இனியாவின் மனதை குழப்பும் விதமாக நடிக்க இவை அனைத்தையும் உண்மை என்று நம்பிய அரியா பின் மனக்குழப்பத்துடன் திரும்பி வீட்டை நோக்கி சென்றாள். விஜயை பற்றிய தப்பான எண்ண ஓட்டத்தை மிக ஆழமாக இனியாவின் மனதில் பதிய வைத்திருந்தாள் ஸ்வேதா. இவனும் என்னை போன்று கட்டாயத்தினால் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறானா? அப்போ என்னிடம் பேசியது, என்னை தீண்டியது, என்மேல் அக்கறை காட்டியது, இவை அனைத்தும் உண்மை இல்லையா? திருமணம் என்னும் வேலியில் கட்டாயத்தினாலா என்று எண்ணியவளுக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது. இவன் என்னுடையவன் இல்லை, எனக்கானவனும் இல்லை என்று எண்ணியவளுக்கு தன்னவனின் காதல் பார்வையில் கள்ளம் உள்ளதை அவள் மனம் ஒரு புறம் ஏற்கவில்லை. என்றாலும் ஸ்வேதா பேசியதை நினைத்தவளுக்கு அவளின் மனதின் கேள்விக்கு பதிலளிக்க முடியவில்லை. இவை அனைத்தையும் நினைக்கும் பொழுது இனியாவின் கண்களில் கண்ணீர் பெருகியது. கடவுளே, இன்னும் எத்தனை துயரத்தை தான் என் வாழ்க்கையில கொடுப்ப? அழகான என் வாழ்க்கைய திருமணம்ங்கிற ஒரு நிகழ்ச்சி என் மொத்த வாழ்க்கையையும் திருப்பி போட்டுருச்சு. என் வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் விஜயும் ஸ்வேதாவும் நினச்சது போல அவங்க வாழ்க்கையாச்சு அவங்க நினச்சது மாதிரி அமைய வேண்டும். அதற்கு நான் இனி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. இங்கிருந்து போனதும் விஜயை விவாகரத்து செய்யணும் என்று எண்ணியவள் வீட்டிற்குள் சென்றாள். உள்ளே வந்த இனியாவின் முகத்தை கண்ட விஜய் அவளை ஆராய ஆரம்பித்தான். அவனின் பார்வையை மேற்கொண்டு பார்க்க முடியாமல் முகத்தை திருப்பி கொண்டாள். இனியாவின் அருகே வந்த விஜய், என்ன இனியா, உன் முகமே ஒன்றும் சரியில்லை, என்னாச்சு, எனி ப்ராப்ளம் என கேட்க அவர்கள் அருகே வந்த வைதேகி, என்னப்பா விஜய் இப்படி கேட்குற? அவன் மனசுலையும் குடும்பத்தை விட்டு பிரிகிறோங்கிற வருத்தம் இருக்கும்ல. அவங்க மேலே இருக்கிற கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சதும் சரியாகிருவா என்று வைதேகி சொல்லி கொண்டு இருக்க இனியாவை பின்தொடர்ந்து வந்த ஸ்வேதா
வீட்டில் உள்ளே வர அவளின் முகமலர்ச்சியை கண்ட விஜய்க்கு இது சரியில்லை என்று தெளிவாக புரிந்தது. வைதேகி, சரி விஜய், நீயும் இனியாவும் வந்து சாப்பிடுங்க, சாப்பிட்டு போய் ரெஸ்ட் எடுங்க என்று மதிய உணவை தயார் செய்து டைனிங் டேபிளில் விஜய் மற்றும் இனியாவை அமர வைத்து பரிமாறினாள். அப்போதும் இனியாவின் மொத்த குடும்பமும் இனியாவையே பார்க்க, விஜய் மற்றும் வைதேகியும் இனியாவையே பார்க்க அவள் ஏதோ சரியில்லை என்பது அனைவருக்கும் தெரிந்தது. ஸ்வேதாவை பார்த்த விஜய் அவளின் பார்வை இனியாவை கண்களில் சந்தோஷம் என்ன பார்த்திருக்க விஜய் உறுதியே செய்துவிட்டான். ஸ்வேதாவால் இனியாவிற்கு ஏதோ பிரச்சனை என்று. ஏதோ யோசனையில் உணவை அளந்து கொண்டிருந்த இனியாவை அவள் அருகில் குனிந்து, என்ன யோசிக்கிறேன்னு சொன்னீனா அதை பற்றி நானும் ஏதாச்சும் யோசிச்சு ஐடியா சொல்லுவேன். நீயா யோசிச்சு உன் குட்டி மூளைக்கு வேலை கொடுக்காத என விஜய் மெதுவாக சொல்ல, நிமிர்ந்து அவனை பார்த்தவளுக்கு இவன் தன்னவன் இல்லை என்ற எண்ணமே அவள் மனதை அரித்து கொண்டிருக்க, அவளின் கண்களில் கண்ணீர் பட்டென்று கண்ணை விட்டு வெளிவந்தது. அனைவரும் பார்க்க முன் கண்ணீரை துடைத்தவள் விஜய் தவிர மற்ற யாரும் தன்னை கவனிக்காததை உறுதி செய்துவிட்டு சாப்பிடாமலே எழுந்து சென்றாள். விஜய்க்கு தன்னவளின் செய்கையில் மனம் வாடி போனது. கையை கழுவியதும் தங்களின் அறைக்கு சென்றாள். அவள் அறைக்கு செல்வதை கண்ட விஜய் அவளின் பின்னாலேயே சென்றான். அறைக்கு சென்ற இனியா மெத்தையில் இரு கால்களையும் கட்டிக்கொண்டு அழத் தொடங்கினாள். அறை கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்ற விஜய்க்கு இனியாவின் அழுகை சத்தம் கேட்க, இனியா என்று சத்தமிட்டான் விஜய். அழுகை சத்தம் விசும்பலாக வெளிவர, என்ன பிரச்சனைன்னு சொல்லு இனியா, சொன்னாதான் எனக்கு தெரியும் என்று அவளை தொட, டோன்ட் டச் மீ விஜய், ப்ளீஸ் கெட் அவுட் என்று கத்த, என்னாச்சு, எனக்கு தனிமை வேணும் ப்ளீஸ் என்று கெஞ்ச, ஓகே இனியா நான் கிளம்புறேன், பட் உனக்கு இப்போ என்ன ப்ராப்ளம்னு மட்டும் சொல்லு என்று விடாப்பிடியாக கேட்க, நீங்கள் தான் என் ப்ராப்ளமே விஜய் என்று அழுது கொண்டே கத்த, இட்ஸ் ஓகே இனியா, ப்ளீஸ் காம் டவுன், ரிலாக்ஸ், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு எழுந்து சென்றான். எழுந்து சென்றவன் நேராக சென்றது ஸ்வேதாவிடம்தான். இனியாட்ட என்ன சொன்ன ஸ்வேதா என்று கேட்க, நான் என்ன விஜயத்தா சொன்னேன், அவகிட்ட பேச எனக்கு என்ன இருக்கு என்று ஒன்றும் தெரியாத அப்பாவி போல் முகத்தை வைத்து கொண்டு பேச, உன்னாலதான் பிரச்சனைன்னு தெரிஞ்சிச்சு, அடுத்த செகண்டு நீ தொலைஞ்ச என்று கர்ஜித்து விட்டு தோட்டத்திற்குள் சென்றான். அழுது அழுது சோர்ந்து போனவள் இனி அடுத்து என்ன செய்வதென்று யோசிக்க ஆரம்பித்தாள். தனிமையில் இருந்த இனியாவிற்கு கண்முன் தோன்றியது அவளது உயிர் தோழியான பவித்ரா என்கின்ற பவிதான். அவளுக்கு அழைத்தாள். இனியாவின் திருமண விவரம் எதுவும் பவிக்கு தெரியவில்லை. பள்ளிப்படிப்பிலிருந்தே ஒன்றாக படித்தவர்கள். பவிக்கு அழைத்த இனியா நடந்த அனைத்தையும் சொல்லி பவியிடம் அழத் தொடங்க பவிக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. சரி இனியா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, பேசிக்கலாம் என்று அவளை சமாதானம் படுத்த, பவி என் லைஃப்பை நான் பார்த்துக்கிற பவி, நான் உன் கூடவே வந்துடுறேன் பவி, பார்ட் டைம் ஜாப் போயிட்டு என் ஸ்டடீஸை நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் பவி என்று அவளிடம் கதற, சரி இப்போ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் சொல்லினியா என்று அவளிடம் சொல்ல, நான் கிளம்பி இன்னைக்கு உன் ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணிக்கிற பவி. வாட், என்னடி சொல்கிற, இப்போதான் ஃபங்க்ஷன் முடிஞ்சுன்னு சொல்கிறேன், அப்புறம் இப்போவே கிளம்புறேன்னு சொல்கிறேன், பேசிக்கலாண்டி என்று அவள் சொல்ல, இல்லடி நாளைக்கு என்ன ஊட்டி கூட்டிகிட்டு போயிடுவாங்க, அங்கே காலேஜில் சேர்த்து விடுறேன்னு சொல்கிறாங்க என்று விஜய் கூறிய அனைத்தையும் பவியிடம் சொல்லி முடிக்க, அனைத்தையும் கேட்ட பவி, இனியா நீ தான் இப்போ தப்பான முடிவு எடுக்கிறான்னு எனக்கு தோணுது, அவங்க உன்னை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணல இனியா, ஃபேமிலி லைஃப்பில் என் கூட சேர்ந்து வாழ்னு உன்னை ஃபோர்ஸ் பண்ணல, உன் கெரியரை பற்றி யோசிச்சு தான் முடிவு பண்ணியிருக்காங்க, புரிஞ்சுக்கோ இனியா என்று பவி ஆறுதல் சொல்ல, எதையும் கேட்கும் மனநிலையில் இனியா இல்லை. பவி இன்னைக்கு நைட் நான் கிளம்பி வரேன் பவி, இதுதான் என் முடிவு என்று சொல்லியவள் அழைப்பை துண்டித்தாள். எப்படி இங்கிருந்து வெளியேறது என்று எண்ணியவள் விஜயை பற்றி சிந்தனையில் ஆழ்ந்தாள். அவனின் ஆளுமையான பேச்சு, நடை, குறும்புத்தனம், கோபம், அக்கறை, அவனின் சிறு சிறு தீண்டல்கள்,
அவனின் காந்த பார்வை என்று தன்னவனின் நினைவில் மூழ்கியவளுக்கு இங்கிருந்து சென்ற பின் தன்னை தேடி வருவானா? தனக்காக வருவானா? வந்தால் மட்டும் என்ன மீண்டும் இவனுடன் வந்து வாழவா முடியும்? நான் சென்ற பின் சில நாட்களில் ஸ்வேதாவை திருமணம் செய்து கொண்டு அவரின் வாழ்க்கையை நிம்மதியாக வாழட்டும் என்று தன் போக்கில் எண்ணியவளின் கவனத்தை கலைக்கும் விதமாக விஜய் தங்களது அறையில் நுழைந்தான். இனியா, உனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கோ, டுமாரோ மார்னிங் நம்ம ஊட்டிக்கு கிளம்பணும் என்று சொல்லியவனிடம் பதில் எதுவும் சொல்லாமல் எதிர்ப்புறம் அவள் பார்வை செல்ல அங்கே திரும்பி பார்த்தவனுக்கு 2 பேக்கில் அவளுடைய திங்ஸ் அனைத்தும் பேக் செய்யப்பட்டு இருந்தது. அதை பார்த்த விஜய்க்கு அவள் என்ன செய்ய போகிறாள் என்று உணர்ந்த விஜய் அவை அவளுக்கு தெரியப்படுத்த விரும்பாமல் முகத்தை சாதாரணமாக வைத்து கொண்டு, ஓ சூப்பர் இனியா, எல்லாம் பேக் பண்ணி வச்சிட்ட போல, குட் என்று சொல்லிவிட்டு அவனது திங்ஸையும் பேக் செய்ய தொடங்கினான். பேக் செய்து கொண்டே இனியாவின் மேல் ஒரு கண்ணை வைக்க தெளிவான முடிவுடன் ஏதோ செய்ய போகிறாள் என்பது மட்டும் விஜய்க்கு உறுதியானது. இரவு உணவிற்கு அழைத்த வைதேகியிடம் வேண்டாம் என அடம் பிடித்து அறையை விட்டு வெளிவரவே இல்லை. வீட்டில் அனைவரும் உறங்கிய பின் வீட்டை விட்டு வெளியேறிவிடலாம் என்ற எண்ணத்தில் காத்து கொண்டிருந்தாள். 2 நாட்களாக நைட்டியில் உறங்கியவள் இன்று சுடிதாரில் மெத்தையில் படுத்திருந்தாள். இரவு உணவை முடித்து வந்த விஜய் எதுவும் பேசாமல் இனியாவின் அருகில் லைட் ஆஃப் செய்துவிட்டு படுத்துவிட்டான். மணி 12 தொட அவளது பேக்கை எடுத்துக்கொண்டு மெல்ல அறைக்கதவை திறந்து கொண்டு வெளியேறினாள். வீட்டில் உள்ள அனைவரும் அவரவர் அறைக்கு சென்று உறங்கிவிட்டனர். வீட்டில் அனைவரும் உறங்கியதை உறுதி செய்து கொண்டு மெல்ல நடந்து வீட்டை விட்டு வெளியேறினாள். செக்யூரிட்டி நல்ல தூக்கத்தில் இருக்க இனியாவிற்கு அது வசதியாகி போய்விட்டது. ஒரு வழியாக வீட்டை விட்டு வெளியேறிய இனியா எப்படி பவி ஹாஸ்டலுக்கு போகிறது, யார்கிட்ட லிஃப்ட் கேட்கறது என்று எண்ணி அவள் நிற்காமல் நடக்க ஆரம்பித்தாள். கதையின் மீதியை அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.